மழையால் அதிகம் பாதிக்கப்பட்ட கடலூரில் இன்னும் பல பகுதிகளில் வெள்ளம் வடியாமல் உள்ளது. இதனால் கிராமங்கள் மட்டுமின்றி நகர்ப்புற பகுதிகளும் துண்டிக்கப்பட்ட நிலையில் உள்ளன. இதுகுறித்த தகவல்கள் தருகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். நீங்கள் தற்போது பார்த்துக் கொண்டிருப்பது கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள கோவிந்தராஜன் என்பவர் வீடு தான் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கேதான் தற்போது இவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதேபோல்தான் கேசவ நகர், ஆர்ஆர் நகர் உள்ளிட்ட 10 நகர்கள் இதே நிலையில் தான் உள்ளது. இன்று வரை மழை பெய்து விட்டிருந்தாலும் வெள்ள நீர் இன்னும் வடியாத காரணத்தால் பல பகுதியிலிருந்து இன்னும் வீட்டிலிருந்து மக்கள் வெளியேற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தாலும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்னாலும் நிலைமை தற்போது இப்படிதான் உள்ளது. பல இடங்களில் சாலைகளில் தண்ணீர் நீர்ந்தது. குறிப்பாக வீடுகளை சுற்றி தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் வாழ்க்கை, இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. நகரப்பகுதியிலே இந்த நிலைமை என்றால் கிராம பகுதியில் இன்னும் மோசமாக தான் இருக்கிறது. எனவேதான் தமிழக அரசு மத்திய அரசிடம் ஒரு போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அழைத்தால் மட்டுமே இந்த நீரை வெளியேற்ற முடியும். இல்லை என்றால் வெள்ள நீர் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படும் நோய் பரவும் அபாயம் உள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் நீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் வாழ்வு முற்றிலுமாக பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் நோய் பரவும் அபாயம் உள்ளது. இது குறித்து பேசுவதற்காக இந்த பகுதியை சேர்ந்த கேசவ நகர் பகுதியை சேர்ந்த நம்மளோட இருக்க சார், எவ்வளவு நாளா இந்த தண்ணி நிற்குது, நடவடிக்கை ஏதாவது எடுத்திருக்காங்களா சார்? ஒரு வாரமா பண்ணையாற்றங்கரைக்கு பக்கத்திலேயே, கலெக்டர் ஆபீஸுக்கு பக்கத்திலேயே இருக்கிற இந்த இடத்துல கடுமையா ஜனங்க பாதிக்கப்பட்டு வெள்ளம் நின்று இருக்கு. ஆனா இந்த பகுதிக்கு இதுவரை யாரும் பார்வையிடவே வரல. கவுன்சிலர் மட்டும் ஒரு நாள் வந்து தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் யாருமே வரல, தண்ணீர் கொடுக்கல, எந்த விதமான நடவடிக்கையும் இங்க எடுக்கல. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு பார்த்தோம்னா ஒரு விஷயமும் இதுல இவங்க செய்யல. குறிப்பா இந்த நகர்களுக்கெல்லாம் ஒரு வடிகால் வசதிகள் என்பதே இல்லாமல் அனுமதி என்பது தரப்பட்டுன்னு இந்த இடத்துல எல்லாரும் வீடு கட்டின்னு வந்தாச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்த சுத்தி பல நகர்கள் இருக்கு. எல்லா நகர்லயும் கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேல இந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பா இன்றைக்கு கலெக்டர் ஆபீஸுக்கு வந்த உடனே இந்த நகருக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சோம். இந்த நகருக்கு பக்கத்திலேயே தான் நகராட்சியினுடைய சேர்மன் தலைவரே இருக்கிறார். அவர்கிட்டையும் பலமுறை நாங்க சொல்லியிருக்கிறோம், இந்த நகருக்கு ஒரு ரோடு கிடையாது, போதுமான தண்ணீர் வசதி கிடையாது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வடிகால் வசதி கிடையாது. தொடர்ச்சியாக இப்படி வருடா வருடம் இந்த இடம் மழை நீர்ல தான் நிக்குது. யாருமே வந்து பாக்குறது இல்லை. அமைச்சர் கூட அந்த பக்கம் வந்தாரு. ஆனா இந்த பக்கம் வராம அப்படியே ஏஆர்எல்எம் ஸ்கூலுக்கு அந்தாண்டே பார்த்துட்டு அப்படியே போயிடுறாரு. நன்றி சார். தொடர்ந்து குறிப்பாக இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள நகர்களிலே இந்த அளவுக்கு பாதிப்பு என்பது இருக்கிறது. இதை கூட இதுவரைக்கும் நிர்வாகம் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தால் நீங்கள் பாதிப்பு என்பது இருக்குது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் போர்க்கால நடவடிக்கை என்று சொல்கிறது. அந்த வார்த்தை போல் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது.